ஹாரிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் மரன்குற காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா. நம்ம வீகனிசம் பத்தி நிறைய பேசியிருக்கோம் இல்லையா பரன்? அதுல வந்து வீகனிசம் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த எலிமெண்ட் ஆஃப் வீகனிசம் ஞாபகத்துக்கு வருது? எலிமெண்ட் ஆஃப் வீகனிசம்னா என்ன மீன் பண்றீங்க கேரட்டா நீங்க? ஓகே, இப்போ வந்து வீகனிசம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியனிசம் அதோட அலைடா வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அனிமல் மூலமா நம்ம வந்து எடுத்துக்கிற ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அனிமல்ஸை துன்புறுத்தி வரக்கூடிய இப்போ காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்களாகட்டும், இது எல்லாத்தையும் வந்து தவிர்த்துறது தான் வந்து வீகனிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு குறிப்பா எந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது? குறிப்பானா எனக்கு கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா இருக்குது ஞாபகம் வருது. இப்போ வந்து அசைவத்தை தவிர்க்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இறைச்சி சாப்பிட்றது வந்து தவிர்க்கலாம். வந்து ஆடு மாடு கோழி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சாப்பிட்றது தவிர்க்கலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் சிம்பிளிஃபைடா புரிஞ்ச விஷயம். பட் இந்த பால் அப்படிங்கிறது எல்லா தரப்பு மக்களுமே வந்து உட்கொண்டுட்டு இருக்க விஷயம் இல்லையா? அது எந்த கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறத எப்பவுமே வீகனிசம்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து யோசிக்கிற பாயிண்ட் அப்படின்னு. நிச்சயமா, ஏன்னா வீகனிசம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஹெசிடேட் ஆகிற விஷயமே இந்த ஒரு பால் தான். அதாவது மில்க் அப்படிங்கிறது வந்து நம்ம இத்தனை வருஷமா வந்து குடிச்சிட்டு இருக்கோம். அதை வந்து திடீர்னு வந்து நிறுத்த சொன்னா வந்து மில்க் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நம்ம வந்து தயிர், மோர், இப்படி நிறைய விஷயங்களும் நிறைய இண்டஸ்ட்ரீஸும் அதை வந்து சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து சோயா மில்க் தான் இல்லையா? சோயா மில்க் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் தவிர இது வரைக்கும் நான் அதை வந்து சம்மந்தப்பட்டு எதுவுமே உட்கொண்டது இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம வந்து மறைமுகமா நிறைய ப்ராடக்ட்ஸ் அது நம்ம சம்மந்தமா கூட வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சோயா சாஸ் வந்து எனக்கு அதை ட்ரை பண்ணி. ஆமா, சோயா சாஸ் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸா சாப்பிடுறோமே, அதுல முக்கியமான எலிமெண்ட் அந்த சோயா சாஸ் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த மீல் மேக்கர் சாப்பிட்டுருக்கீங்களா? ஆமா, மீல் மேக்கர் அதுவும் வந்து சோயால இருந்து செய்யறது தான். இத மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு வரும். ஸோ இது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்மளுடைய எபிசோட் இருக்க போது. ஏன்னா எனக்கு வந்து சாய் ஃபுட்ஸ் மந்த், உணவு முறையை மாத்துறதுன்னு முடிவாயிருச்சு. ஆனா பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு மாத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாள்ல இதை பத்தி தேர்ந்தெடுத்து பேச போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அக்யூபங்க்சரில் ஆர்கன் கிளாக் தியரி அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. அதன்படி நம் உடலினுடைய 12 ராஜ உறுப்புகளும் ஒரு நாளின் 24 மணி நேரத்தை ஒவ்வொரு உறுப்பும் 2 மணி நேரமாக பெற்று அதிகமான சக்தி ஓட்டத்துடன் செயல்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த சைக்கிள், இந்த சுழற்சியும் நம்முடைய இயல்பான வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்குது. விடியற் காலையில் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நுரையீரல் அதிகமான சக்தி ஓட்டத்துடன் செயல்படுது. இந்த நேரத்தை வந்து நாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா மதங்கள்லேயும் ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு இந்த நேரத்தில் செய்யப்படுது. பொதுவாக காற்று மண்டலம் மற்ற நேரத்தோடு ஒப்பிடும்போது தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அதனால தான் இந்த நேரத்தில் பிராணாயாமா, மூச்சு பயிற்சி போன்றவை செய்வதற்கு ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் தான் பெரும்பாலும் நுரையீரல் பாதிப்பு உள்ளவர்களுக்கு, ஆஸ்மா பிரச்சனை உள்ளவர்களுக்கு சுவாசத்திற்கு அதிகமான சிரமம் ஏற்படும். பெரும்பாலும் அந்த ஏர்லி மார்னிங் அந்த பிட்வீன் 3 to 5 தான் அவங்க வந்து அதிகமாக துன்பப்படுவாங்க. சுவாசம் கஷ்டமாக இருக்கும், ப்ரீத்லெஸ்னஸ் இருக்கும். இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அற்புதமான புள்ளி அக்யூபங்க்சரில் இருக்குது. ஒரு நெபுலைசர் யூஸ் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உடனடி நிவாரணம் பெறுவதற்கு அவங்க வேறு மருத்துவ முறைகள் முயற்சி செய்வதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த புள்ளியில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு விரைவான நிவாரணத்தை இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும். இந்த புள்ளி நம்முடைய கட்டை விரலினுடைய வெளிப்புற நகைக்கண் ஓரமாக இருக்குது. இந்த இடத்துல நாம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் உடனடியாக சுவாச சிரமத்தை போக்கும். பொதுவாக அக்யூபங்க்சரில் விரல் நுனிகளில் இருக்கக்கூடிய அத்தனை புள்ளிகளுமே வந்து ஜிங்வெல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் நாம் பயன்படுத்தலாம். ஒரு சிலருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போது விரல் நுனிகளில் இருக்கக்கூடிய புள்ளிகளில் நாம் அழுத்தம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். அந்த வகையில் இந்த லங் 11 அப்படிங்கிற இந்த புள்ளி ஆஸ்மேட்டிக் அட்டாக் அப்படிங்கிற ஒரு நிலையில் மிக அற்புதமாக பயன்படக்கூடிய ஒரு புள்ளி. பொதுவாக ஒரு தாயிடம் இருந்து குழந்தை பிறந்தவுடன் இயங்கும் உறுப்பு நுரையீரல். மற்ற உறுப்புகள் எல்லாமே கருவிலேயே செயல்பட தொடங்கிடுது. அதனால தான் அக்யூபங்க்சர் விஞ்ஞானத்தில் சக்தி ஓட்ட பாதைகளின் முதல் சக்தி ஓட்ட பாதையாக இந்த நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையை சொல்கிறாங்க. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை வீறிட்டு அழணும், அதன் பிறகு மலம் போகணும். இந்த 2 செயலும் நடந்தால் தான் குழந்தை பிறந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி நிலவும். சில நேரங்களில் குழந்தை அந்த
முதல் சுவாசத்தை எடுக்கிறதுக்கு சிரமப்படும். அந்த நேரத்தில் அந்த பிரசவம் பார்க்கக்கூடியவங்க அந்த குழந்தையை தூக்கி பிடித்து முதுகில் தட்டுவாங்க. நம்முடைய முதுகிலையும் நுரையீரல் சக்தி தொடர்பான ஒரு புள்ளி இருக்குது. அது இயல்பாக அழுந்தப்படுவதால் நுரையீரல் இயங்க தொடங்கும். இந்த கட்டை விரல் நுனியில் ஒரு லேசான அழுத்தம் கொடுத்தாலும் அந்த நிவாரணத்தை அந்த குழந்தைக்கு நாம் வழங்க முடியும். கருவிலிருந்து பிறக்கும் குழந்தைக்கு அந்த சுவாசத்தில் பிரச்சனை ஏற்படும் போது அந்த வீறிட்டு அழாமல் இருக்கும் நிலையில் இந்த புள்ளி அற்புதமாக செயல்படும். இது துவக்க நிலையில் அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த பணிவிடை பிரசவம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த புள்ளிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு மிக அருமையான பலன்களை எல்லாம் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஸோ இது ஒரு அற்புதமான புள்ளி. மற்ற புள்ளிகளோடு ஒப்பிடும்போது ஒரு உயிர்காக்கும் புள்ளியாகவே இதுவும் செயல்படக்கூடியது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த புள்ளியை தேவைப்படும் போது பயன்படுத்தி நிவாரணம் பெறுவதற்கு நீங்களும் முயற்சி செய்யலாம். மீண்டும் சில தகவல்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏ ஃபார் ஆரோக்கியம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோ ஆரம்பிக்கிறது வழக்கம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதையும் கடந்து போகிறோம். ஆனால் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாய். வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட சொன்னீங்க ஏ ஃபார் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதை கடந்து அடுத்தது ஒன்று இருக்கு. இது ஒரு சப் கொஸ்டின் மாதிரி நீங்க ஏ ஃபார் ஆரோக்கியம், பி ஃபார் பாரோக்கியம்னு சொல்றாதீங்க. ஏற்கனவே அந்த பிரச்சனைகள் தான் தமிழ்நாட்டை மீட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்திலாம் நான் பேசலங்க. ஆரோக்கியம் அப்படின்னா ஃபுட்டு மட்டும் கிடையாது, மருத்துவம் மட்டும் கிடையாது. அதுக்கு நம்ம சப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி எக்ஸசைசஸும் முக்கியம் தானே? எக்ஸசைஸா அதை பத்தி பேசுறதுக்கு ஓகே, ஆனால் டெய்லி பண்றதுக்கு தான் கொஞ்சம் சோம்பேறி. ஒரு முத்திரையை பிராக்டிஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா? முத்திரை சிம்பிளான விஷயம். அதனால தான் இதை நான் டெய்லி ஒரு ஹேபிட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன முத்திரை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்களுக்கான ஒரு பிரச்சனையும் அதற்கான தீர்வும். ஆண்கள் பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வயது வந்தவர்களுக்கான ஒரு பிரச்சனை. ஆண்மை குறைபாடு அப்படின்னு சொல்லி நம்ம இதற்கு ஒரு பேர் இருக்குது. இந்த பிரச்சனைக்காக இன்றைக்கி பெரும்பாலான ஆண்கள் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதிகமான செலவு செய்யக்கூடிய அல்லது மனத்தாழ்வுகளை இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி உலகம் முழுவதுமே கண்டறியப்பட்டிருக்குது. இதற்கு காரணம் நம்மளுடைய உணவு பழக்கம், வேலை, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் முறைகள், இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பாதிக்கப்படுறது என்னமோ தனி மனிதன் தான். அந்த தனி மனிதனுடைய பாதிப்புகளை நம்ம சரி செய்ய முடியுமா அப்படின்றது தான் இந்த ஆராய்ச்சி. இதற்கான ஒரு காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் அம்மை நோய்கள் வந்திருந்துச்சுன்னா அவர்களுக்கு இந்த குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அவர்களுடைய மன அழுத்தம் காரணமாக இருக்குது. அல்லது சிறுநீரில் சத்துக்கள் வெளியில் போய்கிட்டு இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது. பொதுவாகவே அப்படின்னு பார்த்திங்கன்னா தனக்குத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிக்கிறவர்களுக்கு இது அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு எந்த விதமான ஒரு வேலையிலையும் முழுமையான ஈடுபாடு இல்லாமல் தன்னைத்தானே அவர்கள் எப்போவுமே கவனித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இதற்கெல்லாம் தீர்வுகள் அப்படின்னு பார்க்குற எளிமையான சில முத்திரைகள் இருக்குது. இந்த முத்திரைகளை நீங்கள் தாராளமாக முயற்சி செய்து பார்த்து தீர்வை தேடிக்கொள்ளலாம். ஆண்மை குறைபாடுகளுக்கான முத்திரைகள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல இடுக்கி முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது. இரண்டாவது உயிரண்ட முத்திரை, மூன்றாவது கோபுர முத்திரை. இப்போ இந்த விரல்களே மருத்துவர் அப்படின்றதுல நம்ம என்ன சொல்லிட்டு வர்றோம் அப்படின்னா, முதல்ல என்ன பிரச்சனை இருக்குதோ அதற்கான நேரடியான ஒரு முத்திரை, அதற்கு அடுத்தபடியாக அதற்கு பக்க விளைவுகளை தரக்கூடிய உறுப்புகளுக்கு உண்டான முத்திரை, மூன்றாவது அந்த உறுப்பு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் உள்ள சக்கரங்களுக்கும் மற்றும் அதனுடைய எலும்புகளுக்கும் சதைகளுக்கும் உண்டான ஒரு முத்திரை. இப்போ இந்த வரிசையில் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இடுக்கி முத்திரை. இடது கை மேலே வலது கை வச்சுக்கோங்க. இப்போ இடது கையினுடைய விரல்களை கொஞ்சம் நீட்டிட்டு விரித்து வச்சுட்டு அதுக்குள்ளே வலது கையினுடைய விரல்களை கோர்த்து இப்படி பிடிச்சி உள்ளங்கையில் ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இடது உள்ளங்கையில் வலது கையினால் ஒரு அழுத்தம். அப்புறம் இடது கை விரல்களை மூடிட்டு இந்த 2 பெருவிரல்களையும் இப்படி பக்கவாட்டில் வச்சுக்கணும். நம்மளுடைய சுவாதிட்டான சக்கரத்துக்கு பக்கத்தில் இப்படி கீழே அப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம முதிரை சரியாக பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 நிமிடம் கழித்து இந்த இடத்துல ஒரு துடிப்பு தெரியும். இதுக்கு நேராக உள்பக்கமும் அந்த துடிப்பை நம்ம உணரணும். இந்த முதிரைக்கு பேர் இடுக்கி முதிரை. இந்த மாதிரி வச்சுருக்கணும். இது முதல் முதிரையாக செய்யுங்க. இரண்டாவது முதிரை உயிரண்ட முதிரை. இந்த உயிரண்ட முதிரை செய்யும் பொழுது நம்மளுடைய விரல்களை உள்புறமாக இப்படி கோர்த்து இறுக்கமாக பிடிச்சிட்டு
நல்ல ஒரு இறுக்கத்தை வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய விரல்களை நல்லா மூடிடுங்க. மூடிட்டு இடது கை பெருவிரல் மேலே வலது கை பெருவிரலை வச்சு இந்த மாதிரி வைங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும். இந்த முத்திரைக்கு பேர் உயிரண்ட முத்திரைன்னு சொல்லுவோம். 3வது முத்திரை கோபுர முத்திரை. சுண்டு விரலுக்கு அடியில் பெருவிரலை வச்சு நல்லா இறுக்கமாக மூடிக்கோங்க. கடைசி 2 விரலும் நீட்டி ஒன்றோடு ஒன்று தொட்டு மற்ற 2 விரல்களையும் ஒன்றோடு ஒன்று தொட்டு ஒரு கோபுரம் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். இது 3வது முத்திரை. இதற்கு அடுத்தபடியே மூலிகை தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மூலிகை வந்து பூனைக்காளி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. அதாவது நம்மளுடைய பீன்ஸ் விதை மாதிரியே இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். இந்த பூனைக்காளி விதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். 2வது சாரைப்பருப்பு விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2ஐயும் ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வந்து பூனைக்காளி விதையை வந்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. 2வது சாரைப்பருப்பு விதையும் தனியாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நாம் பால் வந்து பசும்பாலாக இருந்தால் நல்லது. இந்த பாலில் வந்து ஒரு 50 ml பாலை நல்லா காய்ச்சும்போது பால் கொதித்ததுக்கப்புறம் பூனைக்காளி விதை வந்து ஒரு பங்கு போட்டிங்கன்னா சாரைப்பருப்பு அரை பங்கு போட்டு கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இனிப்பு சுவையை அதில் கூட்டிக்கணும். கூட்டும்போது இனிப்புன்னு வரும்போது நாட்டு சர்க்கரை அல்லது தேன் ஊற்றும்போது இறக்கி வச்சுட்டு தான் ஊற்றணும். இந்த இனிப்பு சுவை சேர்த்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு 10 நிமிடம் அப்படியே வந்து ஆற வைங்க. அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான சூட்டில் இரவு படுக்கும்போது எடுத்துக்கணும். விடாமல் நீங்கள் ஒரு 3 மாதம் இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் அந்த சர்க்கரையை தவிர்த்து விட்டு சர்க்கரை இல்லாமல் நீங்கள் அதை குடித்து பழகணும். 3 மாதம் தொடர்ந்து பண்ணிவிட்டு இந்த முத்திரைகளை செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனை வந்து அதி அற்புதமான விரைவில் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை நம்ம பயன்படுத்தணும். இதை விட்டுட்டு மருந்து மாத்திரைகள் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதனுடைய பக்க விளைவுகள் வந்து நாம் என்னென்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். எனவே இந்த பக்க விளைவுகளை தவிர்ப்பதற்காகவே மூலிகைகளை பயன்படுத்துவோம். முழுமையான தீர்வுகளுக்கு முத்திரைகளை நாடுவோம் அப்படின்னு உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முத்திரையை கற்றுக்கிட்டோம். எனக்கு சில முத்திரைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபிஷ் நேச்சரோட தான் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு முத்திரை வந்து நம்ம வாசுக்கண்ண சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முத்திரையை மட்டுமே நான் நம்ம வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அப்படி நல்ல விஷயம் தானே. அந்த முத்திரைகளுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு சைக்காலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்திரை வந்து நீங்கள் இன்டெரக்டாக உங்களுடைய உடம்புக்கு நீங்களே வந்து கட்டளை இடுற மாதிரியா, வேறு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீ வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது சுவிட்ச் போடுற மாதிரி. அது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில எக்ஸசைஸ்லாம் நம்ம கற்றுக்குறோன்னா கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், பெண்ட் பண்ணக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலை பெண்ட் பண்ணாமல் அந்த எக்ஸசைஸ் செய்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து அப்படி பெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம், இன்ஸ்ட்ரக்டர் வந்து சரி பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் முத்திரைகளையும் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் அது வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா அதுக்கான பலனே வந்து கிடைக்காம போயிடும். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி வந்து சரியான பலன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதை பற்றி வந்து சரியான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியணும், சரியான அந்த ஒரு ப்ராக்டிக்கல் வழிமுறைகளும் வந்து தெரியணும். பலன்லாம் எனக்கு கிடைக்கும், எனக்கு பலன் தான் தேவை. ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்க வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோயா ஃபுட்ஸ் மந்த்ல இந்த சோயா அப்படிங்கிறதுடைய ப்ராடக்ட்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி வந்து நம்மளுடைய ரெகுலர் வந்து கியூசைன்ல வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸாக்ட்லி ஒரு சூப்பர் கெஸ்ட் வந்து சொல்ல போறாங்க. ஒரு இடைவெளிக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை. வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட சோய் ஃபுட்ஸ் மந்த்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இல்லையா. இப்போ நிறைய பேர் வந்து இந்த வீகன் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நிறைய விஷயத்துக்கு ஒரு மாற்றா வந்து அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சோய் அண்ட் சோயோட பை ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நிச்சயமா அந்த சாய் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாய்ன்ற வார்த்தையை தவிர்த்து வேற நிறைய விஷயங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உணவு முறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கு, மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கலாம் சொல்றதுக்காக எனக்கு பிரீத்தி ராகவ் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். எஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ சோயா அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டால் அதில் இருந்து இந்த மில்க் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. ஸோ இதை தவிர்த்து வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இருக்குன்னு சொல்லுங்கள். சோயாலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் ஃபுட் இல்லை ஜாப்பனீஸ் ஃபுட் பார்த்தீங்கன்னா தே யூஸ் அ லாட் ஆஃப் சாய் பேஸ் ஃபுட். சாய் ஃப்ளார் யூஸ் பண்ணுவாங்க. சோயா ப்ரோட்டீன் பவுடர் கூட இப்போலாம் வருது, டோஃபு வருது, சாய் மில்க் அண்ட் தென் ஃபர்மெண்டட் சாய் ப்ராடக்ட்ஸ்னு இருக்குது. ஃபார் லைக் ட்ரெடிஷ்னல் சைனீஸில் தே யூஸ் மோஸ்ட்லி ஃபர்மெண்டட் சாய் ப்ராடக்ட்ஸ் லைக் மீசோ, நாட்டோ அந்த மாதிரிலாம் இருக்கும். டெம்பே அதெல்லாம் வந்து those are very common meat substitutes today. But there are many products that can be made out of soy. இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பேசினா வீகன் சிஸ்டமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் உணவு முறை அப்படிங்கிற நம்ம போயிட்டோம்னா புது விஷயங்கள்லாம் உள்ள வரதை வந்து நம்மளால் வந்து அதிகமாக பார்க்க முடியுது. அப்படி ஒன்று தான் சாய் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை சாய் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஏற்கனவே நிறைய டைமில் வந்து பயன்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா?
நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாய் இஸ் அ ஃபேர்லி நியூ கான்செப்ட். நார்த் இந்தியாவில் வந்து தே ஹேவ் பீன் யூசிங் சாய். ஃபார் எக்ஸாம்பிள் கோதுமை மாவு அரைக்கிறச்சு தே ஹவ் பீன் ஆடிங் சாய் ஃபார் இயர்ஸ் பேக். அண்ட் தென் சாய் சப்ஜிலாம் கூட பண்ணுவாங்க நார்த் இந்தியாவில். சவுத் இந்தியாவில் it's not well known. எனக்கு தெரிஞ்சு there are no traditional dishes which have been made out of soy. And even in North India, the assumption is that பக்கத்தில் இருக்கிற நேபாள் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து மேபி soy has come into them சொல்லலாம். சவுத்தில் if you go down, ஸ்ரீலங்காவில் வந்து when Dutch moved to Sri Lanka in the 1930s, அப்போ soy production had increased. ஸோ இந்த இடத்துலலாம் soyயோட ப்ராடக்ட்ஸ் தான் நம்மள சுத்தி ஃபுல்லா சாய் தான் போல இருக்கு. they have been fairly using soy. நம்ம cuisineல soy is not a part of it. It's fairly a new concept for us. ஓகே. எனக்கு என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீகனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளால ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த ஃபுட் பேட்டர்ன்லேருந்து மாற முடியும் அப்படிங்கிறதே நிறைய பேர் சேலஞ்சிங்காக இருக்குன்னு உங்ககிட்ட கொஸ்டின்ஸ்லாம் கூட கேட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் கிளாரிஃபைலாம் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அஸ் குரூப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் அதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசுறதுக்கான சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் நம்மளோட உணவு முறையிலேருந்து நம்ம மாறுபட்டு இப்போ ஜங்க் ஃபுட்டு அண்ட் செயின் ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்றதால தான் இப்போ இருக்க பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற வகையில் வேற ஒரு உணவு கல்ச்சர்லேருந்து இந்த மாதிரி புது புது விஷயங்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் ஆகும்போது நம்மளோட பேட்டர்னில் ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் வருஷம் போனால் மட்டும்தான் தெரியும். பட் சாய்ங்கிறது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஈஸ்டர்ன் ஏஷியாவில் ரொம்ப ரொம்ப காமன் ஃபுட்டாக இருக்குது. இஃப் யூ கோ டு தாய்லாண்ட் ஆர் இஃப் யூ கோ டு எனிவேர் இன் சைனா ஆர் ஜப்பான் ஆர் எவ்ரி திங், சாய் இஸ் லைக் இட்ஸ் யூஸ்ட் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி டிஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறச்ச அவங்க பாப்புலேஷனுக்கு இதற்கும் ஒரு ப்ராப்ளமும் வராததுனால ஐம் அஸ்யூமிங் இட் வில் நாட் பி. அண்ட் ஆல்சோ லைக் லாட் ஆஃப் ரிசர்ச் சஜஸ்ட் தட் சவுத் ஈஸ்டர்ன் ஏஷியாவில் மெனி பீப்புள் ஆர் நாட் இன்டாலரண்ட் to soy. அப்படிங்கிறது is what research says. So I don't see any reason. However, the problem will come with genetically modified soy or soy which is inorganically produced. For example, வந்து inorganically produce பண்ற soyக்கு வந்து roundup னு சொல்லிட்டு ஒரு herbicide யூஸ் பண்ணுவாங்க, which is very clearly, I mean, it has a lot of health defects as such. ஸோ அப்படிங்கிறச்சு அதில் தான் பிரச்சனை வரும். நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக அதை வந்து ப்ராசஸிங் பண்ணுறோம் இல்லை எக்ஸ்ட்ராக்டிங் பண்ணுறோன்னா ப்ராப்ளம் வருமே தவிர சாய் as such I don't think it will create any problem. ஓகே. பட் வீகன்ஸ் வந்து அதிகமாக வந்து இந்த சாய் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை வந்து நம்ம வந்து கேள்விப்பட முடியுது, பார்க்க முடியுதுன்னு வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து என்ன காரணம்? இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது மட்டும் தானா, இல்லை இதை தாண்டி வேறு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? I think soy is the most popularized food. வெஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் வீகனிசம்ங்கிற கான்செப்ட் வரைச்சே வந்து அவங்களோட ஃபுட் சாய்ஸில் ஃபர்ஸ்ட் திங் தட் என்டர் தேர் மார்க்கெட் வாஸ் ப்ராபப்ளி சாய் ஐ திங்க். ஸோ அப்படிங்கிறச்ச பயங்கரமாக பாப்புலரைஸ் ஆயிருக்கு. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பிஹைண்ட் திஸ் சாய். ஸோ இட் இஸ் வெரி நேச்சுரல் தட் இட் இஸ் பீன் வைட்லி அட்வர்டைஸ்ட். ஓகே. ஸோ அதனால தான் இன்னைக்கு வீகனாக மாறணும் அப்படின்னு நினச்சாலே த ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு யோர் மைண்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ்னா சோயா மில்க்கு அப்படின்னு தான் வரும். ஹவர் தேர் ஆர் ஆல்சோ அதர் நட்ஸ் விச் யூ கேன் மேக் மில்க் வித், ஜஸ்ட் தட் தே ஹேவ் நாட் பீன் அட்வர்டைஸ்ட் as much as soy. ஓகே. பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீகனிசம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறதே வந்து நம்ம அனிமல்ஸை வந்து துன்புறுத்தாத ஒரு சிஸ்டம்குள்ளே இருக்கணும், ப்ளஸ் நம்மளுக்கும் வந்து ஹெல்த்தியரான ஒரு டயட் இருக்கணும் அப்படின்னும் பொழுது சோயாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் போகும்பொழுது அதுலேயும் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கக்கூடாது தானே? ஸோ சோயா பார்த்தீங்கன்னா சோயா இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன். அண்ட் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் மனுஷங்களோட உடம்புக்கு அப்சல்யூட்லி சூட்டபிள் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ சோயாவில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரா சோயா பீன்ஸில் ஆல்மோஸ்ட் 36 to 56% ஆஃப் ரா சோயா பீன் வந்து த ப்ரோட்டீன் கண்டென்ட் யூ கெட் ஃப்ரம் தி சோயா பீன்ஸ் இட் செல்ஃப். ஹவவர் நம்ம அதை பாயில் பண்ணால் கூட யூ கெட் அரௌண்ட் 29 grams of protein, which is very high compared to other vegetables and fruits. Okay. So அப்படிங்கிறச்ச soy is very good and it is also very popularized because அதோட fat content கம்மி. And fat content கம்மிங்கிறச்ச it is like much more easier for a lot of people who are especially trying to lose weight அப்படிங்கிறச்ச a lot of people consume soy. Soyoட health benefits பார்த்தோம்னா it contains a lot of antioxidants and phytonutrients. So phytonutrients plant based nutrientsங்கிறதுனால எல்லாமே நம்ம உடம்புல ஈஸியா அப்சார்ப் ஆகக்கூடிய nutrients தான். So that is why soy is claimed to be so beneficial. ஓகே. இப்போ வந்து நீங்கள் வீகனிசம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எல்லாருக்கும் பேசிக்காக எடுத்து சொல்கிறப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து வெஜிடேரியனிசம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் வீகனிசமோட பாயிண்ட்ஸில் இதுவும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்களை துன்புறுத்தக்கூடாது, இறைச்சி வந்து சாப்பிட்றத தவிர்க்கலாம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னால் கூட கேட்கறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆனால் எப்போ நீங்கள் மில்க் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்களோ உங்ககிட்ட பேச ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சிருவாங்க போல இருக்குது. ஏன்னா மில்க் அப்படிங்கிறது நம்மளோட வரமுறையில் இருக்குது, டீ குடிக்கிறதுல இருக்குது, அப்புறம் வந்து பால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பிறந்தவனை குடிக்கிற ஒரு உணவாக இருக்குது, அப்புறம் நம்ம காஃபி, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மாட்டுப்பால், ஆட்டுப்பால் மாதிரி சொல்லிட்டே வந்து போகலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து சாய் மில்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஸ்டியூட்டாக நம்மளால வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே எங்கேயுமே வந்து பிளான் பண்ணுறதில்ல அண்ட் நம்மளோட சப் கல்ச்சர்ஸில் தான் இது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் சாய் மில்க் எப்படி வந்து நடைமுறைக்குள்ள வரதுக்கு சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்க?
சாய் மில்க் வந்து லைக் ஐ செட் வெஸ்ட்டில் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து அது பாப்புலரைஸ்டாக இருக்கே தவிர நம்ம ஊரில் தேங்காய் பால்லாம் வருஷமாக எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறச்ச நம்ம அப்படி ஒரு நம்மளோட சிஸ்டமில் இல்லாத ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடணுங்கிற அவசியம் கிடையாது. ஐ வுட் ஸ்டில் ரெக்கமெண்ட் தட் நம்மளுக்கு ஈஸியாக இது அவைலபிளாக இருக்கும். தேங்காய் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. தேங்காய் பால் இஸ் மச் மோர் சூட்டபிள் ஃபார் our system. Let's look at it from a sustainability perspective also. It does not have to travel so many places for us, and the soybean does not have to be for example modified. இல்லாட்டி அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே போடாமல் நம்மளுக்கு தேங்காய் பால் எல்லார் வீட்லையுமே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அது எடுக்கலாம். அண்ட் அது உள்ள வரணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவசியமே கிடையாது. Unless we grow our own organic soy and then we know how to process the milk, there is no necessity for us to get soy milk. தேங்காய் பால் பற்றி நீங்கள் சொன்னதால நான் கேட்குறப்ப அந்த மில்க்குக்கு ஒரு நல்ல சப்ஸ்டியூட்டாக அது இருக்குது. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு கூடுதலாக கிடைக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக மில்க்குக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல சப்ஸ்டியூட் தேங்காய் பால். ஃபர்ஸ்ட்லி வந்து தேங்காய் பால் does not contain animal cholesterol, no animal protein and no saturated fat. ஸோ உடம்புக்கு தேவையான சத்து எல்லாமே அதில் இருக்குது. ஃபைபர் of course we will be removing because நம்ம சீவ் பண்ணி எடுத்துடுறோம். பட் அதை தவிர புரோட்டீன் எல்லாமே நம்ம உடம்புல போய் சேரக்கூடிய புரோட்டீன் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆர் நியூட்ரியன்ஸ் தான் இருக்கு அதுல. ஸோ தேங்காய் பால் இஸ் அப்சல்யூட்லி சூட்டபிள் ஃபார் அஸ். இந்த சோயா பால் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, சோயா பால் வந்து ஃபேக்ட்ரிஸில் எப்படி தயாரிக்கிறாங்கிறது எனக்கு ஷோராக தெரியாது. பட் வீட்டில் தயாரிக்கிறது சிம்பிள். பட் வீட்டில் தயாரித்தாலும் எவ்வளோ பேருக்கு அது பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் அ டேஸ்ட் தட் we have acquired to like. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஈஸி வீட்டில் எப்படி பண்ணணும்னா ஈஸியாக பண்ணணும்னா சோயா பீன்ஸை சோக் பண்ணும். யூ சோக் இட் ஓவர் நைட். You have to soak it overnight. ஏன்னா soya beans contain something, they contain phytic acid, and phytic acid is known to cause flatulence and diarrhea and etc. things. So it's better that it is soaked. And soak பண்ணதுக்கு அப்புறமா the next morning what you do is that you have to grind it with 1 or 2 cups of water. ஒரு கப்பு சோக் பண்றீங்கன்னா 2 கப் வாட்டரோட கிரைண்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் வந்துரும். அந்த பேஸ்ட்டை வந்து நீங்க உங்களோட அடுப்புல வச்சு அதுல இன்னும் ஒரு 5-6 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியா சீவ் பண்ணணும். So it is very important that you also you soak as well as cook the beans. That's when all the indigestible, so in the soya beans la வந்து there is soluble as well as insoluble fibers. Insoluble fibers are not going to be helpful for us. So அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக இந்த process ஃபாலோ பண்றது முக்கியம். அண்ட் இட் இஸ் அ கம்பர்சம் ப்ராசஸ். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் தான். அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியல எவ்வளோ பேர் வீட்டில் அதை எடுத்துட்டு செய்ய விரும்புவாங்கன்னு. இதே இது ஃபேக்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா தி சாய் பீன்ஸ் ஆர் எக்ஸ்போஸ் டு வெரி ஹை டெம்பரேச்சர்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாக வேணுங்கிறதுனால குவிக் ப்ராசஸிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக சோக்கிங் இதெல்லாம் நடக்காது. அப்படிங்கிறச்ச வி கேன் நாட் பி ஷோர் தட் ஆல் தி இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் ஆர் தி ஃபைட்டிக் ஆசிட் எவ்ரி திங் இஸ் ரிமூவ் ஃப்ரம் தி பீன்ஸ். ஸோ வீட்லேயே தயாரிக்கிறது தான் பெஸ்ட் இல்லையா? கண்டிப்பாக அப்படி குடிக்கணுங்கிற அவசியம் இருக்குன்னா வீட்டில் தயாரிக்கிறது தான் பெஸ்ட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டு இருக்கும்போது நம்ம நிறைய தப்பான விஷயங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம ஃபுட் ஸ்டைலில் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஃபுட் ஷெடியூலில் இருக்குது. அதெல்லாம் வந்து நீக்கிடணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதல்ல இந்த சண்டேலேருந்து அடுத்த சாட்டர்டே வரைக்கும் என்னென்னலாம் வந்து 3 வேளையும் சாப்பிட்டோம் அப்படின்னு எழுதி வச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும் இதை பண்ணி பார்த்தா நம்ம எவ்வளோ பிளண்டர்ஸ் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ அது மாதிரி வந்து நம்மள ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ள ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரே ஒரு வாரம் தான். அட்லீஸ்ட் ஒரு வாரமாக நம்ம வந்து மனசு கல்லாக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா இது ஹாரிக்ஸ் வழங்கும் இனியவாய். வெல்கம் பேக் அகைன். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சியை காலை வேளையில் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி வந்து சாய் ஃபுட்ஸ் மந்த் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு ஏற்படுத்திட்டு இருக்கோம். பிரீத்தி ராகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பற்றி வந்து சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, சமைச்சு பார்த்துருப்பீங்க, பட் லவ் பண்ணி பேசி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வகையில் அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, பேசலாம். ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பேர் இந்த சம்மர் ஆனாலே அவங்களுக்கு நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் செஞ்சு பார்க்கணும் புதுசாக அப்படின்னு வந்து தோணுதான். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் உலகம் ஃபுல்லாகவே சம்மர் வந்துட்டோன்னா ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக ரொம்ப அந்த ஃபேமிலியே கூட சேர்ந்து அந்த ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணி ஐஸ்கிரீம் செய்வாங்களாம். கடைசியில் அது எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் தெரியும் அவங்களால செய்ய முடியல, இல்லை வந்து செஞ்ச ஐஸ்கிரீம் மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நிறைய புது டிஷ்ஷஸ்லாம் செய்கிறப்போ வீகனாக ஒருத்தர் மாறுறாருன்னா அவரை என்கரேஜ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான லைஃப் பேட்டர்ன் மாதிரி தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் பற்றி சொல்லச்சு ஐ வில் சே தட் என் வீட்டில் ஐ ஹேவ் அ நட் மில்க் மேக்கர். ஸோ அதில் நான் ஆல் தட் ஐ ஹேவ் டு டூ சோக் சாய் ஓவர் நைட் அண்ட் புட் இட் இன் இட் அண்ட் தென் ஐ கெட் வெரி நைஸ் க்ரீமி மில்க். அதை வச்சு ஐஸ்கிரீம் நான் குல்ஃபிலாம் செய்வேன். எவ்ரி சம்மர் வந்துருச்சுன்னா போதும், மேங்கோ சீசன் வந்துருச்சுன்னா ஐ மேக் குல்ஃபீஸ். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு டூ. இன்ஃபேக்ட் நான் அதில் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. மேங்கோ இஸ் நேச்சுரலி ஸ்வீட் அண்ட் சாய் மில்க் விச் இஸ் கமிங் ஃப்ரம் மை ஓன் ஹவுஸ். ஐ நோ வாட் இஸ் இன்சைட் தட் மில்க். அப்படிங்கிறச்சு அது ஹெல்தி அண்ட் ஐ ஆல்சோ என்ஜாய் ஈட்டிங் ஐஸ்கிரீம்ஸ். அதே மாதிரி தேங்காய்
தேங்காய் பால் வந்து அதோட டெக்ஸ்டரே க்ரீமி ஆகிடும் நம்ம ஃப்ரீஸ் பண்ண ஸோ அப்படிங்கிறச்ச அதோட ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டே தனி. அண்ட் வேறு விதமான மில்கில் கூட ஐஸ்கிரீம் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ்யூ மில்க் இஸ் அகேன் வெரி க்ரீமி இன் டெக்ஸ்டருங்கிறதுனால அதுலேயும் ஐஸ்கிரீம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஐம் சேயிங் தட் மாட்டு பாலை மறந்தாலே நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது இன்ஃபேக்ட் இன்டர்நெட் இஸ் லைக் அ ஹியூஜ் ரிசோர்ஸ். அங்கே போய் நீங்கள் வெறும்னே வீகன் ஐஸ்கிரீம், நட் மில்க் ஐஸ்கிரீம்னு சர்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு இருக்கிற வெரைட்டிஸ் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இதெல்லாம் இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் நம்மளுக்கு. இருக்கல என்ன பெரிய பிரச்சனை ஃபுட்டை பற்றி பேசுகிறப்போ அதை பற்றி அப்படியே பேரலாக யோசிக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதுவும் நீங்கள் வந்து இப்போ மில்க்குக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக வந்து சோயா மில்க் வந்து சொன்னீங்க. பட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோயா கர்ட் கூட வருதான். ஸோ இது மாதிரி வந்து என்னென்ன இப்போ மில்கில் வர நம்மளுக்கு பை ப்ராடக்ட்ஸ் மாதிரி இப்போ சோயாவிலேருந்தும் டிரைவ் பண்ணுறாங்க, என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் வருது, அண்ட் அதில் என்னென்ன டிஷ்லாம் வந்து செஞ்சால் நம்ம வந்து கொஞ்சம் வீட்டில் யாரும் டிசப்பாயிண்ட் பண்ண முடியாமல் வந்து போகும்னு சொல்லுங்கள். டோஃபு சோயாவோட வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வென்ஷன்ஸ் ஐ திங்க் இஸ் டோஃபு. பன்னீரோட சப்ஸ்டிடியூட். இட் டேஸ்ட் மச் பெட்டர் தென் பன்னீர். பன்னீர்லாம் வந்து ராவாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா ஒரு மாதிரி திகட்டெல்லாம் ஆரம்பிச்சிடும், நிறைய பேரால் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. அப்படிங்கிறச்ச டோஃபு இஸ் அன் எக்ஸலண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் பன்னீர். அண்ட் நீங்கள் பன்னீருக்கு பதிலாக என்ன டிஷ்ஷில் வேணாலும், நான் வந்து ஷாஹி பன்னீர், டோஃபு பன்னீர், இல்லாட்டி வெறும்னா வந்து இந்த கிரில்டு டோஃபு, என்ன வேணாலும் ஸ்மோக் டோஃபு, எது வேணாலும் பண்ணலாம், எக்ஸலண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அண்ட் டோஃபு டஸ் நாட் ஹேவ் சம்திங் விச் வில் மேக் யூ ஃபீல் யூனோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதிரி திகட்டுற ஃபீலிங்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் டோஃபு தாராளமாக எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாய் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். சோயா கர்ட் இஸ் வெரி வெரி சிமிலர் டு மேக்கிங் டெய்ரி கர்ட், எக்ஸப்ட் தட் நம்ம ஸ்டார்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹேவ் டு புட் பச்சை மிளகா காம்பு ஒரு வத்த மிளகா காம்பு அதுதான் போடணும். ஸோ சோயா கர்ட் யூஸ் பண்ணலாம் வீட்டில். அப்படி உங்களுக்கு சோயா கர்ட் பண்ணுறதுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸி. சோயா மில்க் எடுத்து அதில் எலுமிச்சப்பழம் புழிஞ்சு உப்பு பெருங்காயம் போட்டால் மோர் ரெடி. இதெல்லாம் வந்து ரொம்ப குவிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அண்ட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தி ஃபேட், யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் கொலஸ்ட்ரால், அனிமல் ப்ரோட்டீன், எதையுமே பற்றி கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அண்ட் லைக் மீட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், நிறைய மீட் சாப்பிட்டு பழகிருக்கோம்னா சோயா மீல் மேக்கர் யூஸ் பண்ணலாம். அதுவும் இன் மாடரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அன்ஃபர்மெண்டட் சோயா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பயன்படுத்துகிறப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ சோயாவோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோயா வந்து இஸ் அ வெரி கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் இந்த ரிசர்ச் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா. என்ன எதனால் அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னு சொன்னோன்னா, ஃபர்ஸ்ட்லி வந்து நம்ம சோயாவுக்கு அகேன்ஸ்டாக சொல்கிற ரிசர்ச் ஸ்டடீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ் தான். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷனை தே வில் ஒன்லி அப்சர்வ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு fertility clinicல வந்து they observed that all the men who came with infertility, 99% of the men who came with infertility issues were men who consumed soy products for 3 months. Now they only spoke about the soy products. They did not talk about what other things the men consume. This is how observational studies are done. And one more thing நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, யார் இந்த ஸ்டடீஸை ஃபண்ட் பண்ணுறாங்க அண்ட் எந்த ஹைப்போதசிஸ், எந்த ரிசர்ச்சாக இருக்கட்டும் ஒரு ஹைப்போதசிஸ்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இன்னைக்கு நானே நினச்சேன் இந்த மாதிரி சாய் வந்து என்னோட லாங்குவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, மனுஷனோட கியூரியாசிட்டி ஒரு மனுஷ தன்மையே என்னன்னா, நான் எந்த வழியாச்சும் கண்டுபிடிச்சி அதை அந்த சொல்யூஷன் கொண்டு வந்து தீர்த்துருவேன். தட் இஸ் அ வெரி இன்னேட் நேச்சர் ஃபார் அஸ். இட்ஸ் இன்ஸ்டிங்க்டிவ் for us to be doing that. நம்ம ஒரு விஷயம் கரெக்ட்னு நினைச்சிட்டோம்னா we will try to find any justification to reach that point. Okay, so since you said this, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நிறைய பேர் லாபி பண்ணி பெரிய பெரிய லெவலில் அவங்களே ஃபண்ட் பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணி நம்ம இந்தியாவில் ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும் இல்லை இது மாதிரி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 100% நினைக்கிறீங்க. எதனால நான் சொல்றேன்னா, இப்போ என்னோட ஹஸ்பண்டே ரிசர்ச் பண்ணியிருக்காரு யூஎஸ்ல. அண்ட் most of the Indian students have to depend on funding for sustaining there. அப்படிங்கறச்ச அவங்களுக்கு வந்து when the funding company will say, இப்போ ஒரு soy இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே, I'm not talking pro soy or against soy, but I'm just saying for an example that ஒரு soy இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் சொல்கிறாங்க எனக்கு 2 பசங்க கொடுங்க, I will fund for their this thing, but they have to find research to prove that soy has say soy helps breast cancer, helps to cure breast cancer அப்படின்னு சொல்லுவாங்க. So obviously the researchers will go out of their way to find something to prove that. This is how against soy also happens. The dairy industry or some other industry will go and say that I'm going to fund so many students and நீங்க வந்து எனக்கு இது கண்டுபிடிச்சு கொடுங்க, soy சாப்பிட்டா வந்து ஆன்மத்தன்மை கம்மியாகும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் இந்த மாதிரி அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ் எப்படிலாம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் the best solution for such kind of a confusion is to have the weight of evidences. இருக்கிறதுலே நிறைய ரிசர்ச் என்ன சொல்லுறது அண்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் சாய் பற்றி பார்த்தீங்கன்னா நான் படித்த ரிசர்ச்சில் அட்லீஸ்ட் இட்ஸ் அ வெரி கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். எதுலேயுமே கன்க்ளூசிவாக ரிசல்ட் கிடையாது, அகேன்ஸ்டும் கிடையாது, ப்ரோவும் கிடையாது.
அண்ட் நான் இதை பற்றி நினச்சி பார்க்கறச்ச ஒன்று தான் நினைப்பேன், மனுஷங்க மட்டும்தான் ஒரு வாட்டியும் என்ன உணவு சாப்பிடணும்னு இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்கும். எந்த மிருகமுமே ஒரு நாளில் உட்காந்து பிளான் பண்ணாது நான் அடுத்தது என்ன சாப்பிடணும்னு. கிடைக்கிறது அதுக்கு இன்ஸ்டிங்க்டிவாக என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை சாப்பிட்டுட்டு போகும். We are the only ones who have come up with research papers and everything to confuse us and to totally ruin our instincts. ஸோ அப்படிங்கிறச்சு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கன்ஃபியூஷனுக்கே போகாதீங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த கேலரி கவுண்டிங், இதில் இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இதில் இவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, இது சாப்பிட்டா பிரஸ்ட் கேன்சர் வந்துடும், இந்த மாதிரி ஒரு பேரனோயால் வாழ்ந்தோன்னா நம்மளால நம்ம சாப்பிட்ற உணவு கூட என்ஜாய் பண்ண முடியாது. ஓகே, காசு கொடுத்தா இப்போ டொபாக்கோ கூட கேன்சருக்கு மெடிசன் சொல்கிறாங்க போல இருக்கு இல்லையா? நீங்கள் சொன்னதுக்கு there is proof for it. நீங்கள் இன்டர்நெட்டில் போய் 1930s டொபாக்கோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா there were doctors who were saying that if you smoke cigarettes you will not have cough, you will not have irritation in your lungs. Now it took them 50 years to see what tobacco does to your body. ஓகே, ஸோ வந்து எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே பிளைண்டாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த சேஸ் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஐ திங்க் நம்ம அதை மாற்றி வந்து சேஸ் யுவர் இன்ஸ்டிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் போல. பட் இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து என்னதான் தியரியை பற்றி ரிசர்ச் பற்றி பேசினாலும் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் டாக்கிங் அபவுட் ஃபுட்டு பற்றி பேசும்போது நான் உங்ககிட்ட ஒரு ரெசிபி கூட கேட்கலன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சோயா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுலேருந்து ஏதாவது ஒரு வீகன் சப்போர்ட் பண்ணுற ஒரு ரெசிபி சொல்ல முடியும்? தேவையான அளவு அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஓகே, ஸோ டோஃபுவை பேசிக்லி யூ ஹேவ் டு கட் இட் அண்ட் தென் மேரினேட் பண்ணுவோம். மேரினேட் எப்படி பண்ணுவோம்னா, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, இது மூணுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு அந்த கட் பண்ண கியூப்ஸ் டோஃபு இருக்குல்ல அதை நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுடுங்க. அது மேரினேட் ஆகிடும், அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 1/2 hourக்கு அப்புறம் அதை வெறும்னா ஷாலோ ஃப்ரை பண்ணணும். அப்படின்னா வித்தவுட் எனி ஆயில் வெறும்னா நம்மளோட தோசை கல்லில் மேலே வச்சு அந்த கொஞ்சம் ஹார்டனாக ஆக விட்டுறணும். அவ்வளோதான், ஒரு 5 minutes மேக்ஸிமம் இட் வில் டேக். அப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வந்து கிரேவி பண்ணுவோமோ அதே மாதிரி தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு வேணும்னா பூண்டு போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சோண்டு கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வதக்கிக்கணும். வதக்கினதுக்கு அப்புறமா யூ கேன் ஆட் அ லிட்டில் வாட்டர் அண்ட் இந்த டோஃபுவை நம்ம வந்து மேரினேட் பண்ணி இது பண்ணி வச்சிருக்கோம்ல அதை அதில் போட்டுடணும். போட்டுட்டு கடைசியாக கேஷ்யூ க்ரீம் எப்படி பண்ணுவோம்னா 5-6 கேஷ்யூ மட்டும் ஊற வச்சுட்டு ஒரு 10-15 minutes ஊறினா கூட போதும். நல்லா அதை மிக்சியில் க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்றதுக்கும் பண்ணிவிட்டு கடைசியாக இறக்குற டயத்தில் ஒரு லாஸ்ட் கொதிக்கடிச்சு மட்டும் அதை போட்டிங்கன்னா யூ வில் கெட் யம்மி டோஃபு, சாய் டோஃபு. ஓகே, சீக்கிரம் வாங்க போய் நம்ம எல்லாம் வாங்கிட்டு வரலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த சோயை பற்றி வந்து பேசும்பொழுது அது ஒரு குட் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது இல்லையா? ஏன்னா இன்னைக்கு வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறது மட்டும் பிளைண்டாக சொல்லாமல் அதுக்கான ஆல்டர்னேட்டிவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஆமாம், ஆனால் இப்போ பேசிட்டு இருக்கும்போது இது ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய மக்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாபிக் கீழே வருதுன்னு சொல்லிட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 3-4 வருஷமாகவே ஆர்கானிக் ஃபுட் பற்றி எந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கும். அது ஒரு பிஸ்னஸாகவும் மாறி அதில் நிறைய எக்ஸ்ப்ளோட்டேஷனும் பண்ணப்பட்டு அதில் மேனிப்புலேஷனும் ஆகி எல்லாரும் அது தெரிஞ்சு அதை வந்து கிண்டலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சைட். ஸோ நீங்கள் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் கூட சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட தரப்புல இருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படிங்கிறது இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லேயே இருக்குது? அண்ட் அந்த சாய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்மளுக்கு தேவை அப்படின்னா கரெக்டானது எப்படி வந்து கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆர்கானிக் டெஃபினெட்லி ரெக்கமெண்டட் பிகாஸ் நம்ம உடம்பு வந்து ஒரு சர்டன் வேல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக டிசைன் ஆயிருக்கு. அப்படிங்கிறச்ச அதெல்லாம் மீறி நம்ம வந்து நேச்சரை மீறி போய் இல்லை இது நான் வந்து பெஸ்டிசைட்ஸ் போட்டு இருக்கிறது ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆக்குவேன், பூச்சிலாம் வரான், பூச்சிக்கும் வரத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. அண்ட் அதெல்லாம் மீறி நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு நினச்சிட்டோன்னா இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி டெட்ரிமெண்டல் டு அவர் ஹெல்த். ஸோ ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் தட் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் தான் கண்டிப்பாக சாப்பிடணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த ஆர்கானிக் பிஸ்னஸஸில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் தேர் ஹவ் பீன் வெரி ஜென்யூன் பீப்புள் ஒன்லி. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு எவ்ரி ஒன் ஹவ் பீன் வெரி ஜென்யூன். த ஒன்லி திங் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் இஸ் இந்த இன்டர்நேஷனல் ரேஞ்ச் இல்லாட்டி நேஷனல் ரேஞ்சில் பண்ணுறவங்க அஃப்கோர்ஸ் அவங்க வந்து நேஷனல் ரேஞ்சில் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ரிசோர்ஸ் இன்டென்சிவ் ஃபார் தெம், இட் வில் பிகம் எக்ஸ்பென்சிவ் ஃபார் யூ. அதே இது நீங்கள் லோக்கல் ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் போய் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிங்கன்னா இட் வில் ஒர்க் அவுட் வெரி சீப் ஃபார் யூ. அண்ட் சாய் ப்ராடக்ட்ஸ் எஸ்பெஷலி ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் ஒன்லி ஆர்கானிக் சாய் டு பி யூஸ்ட். அது காரணம் நான் சொன்ன மாதிரி அதில் அந்த ஹெர்பிசைட் பர்டிகுலர் ஹெர்பிசைட் இஸ் நோன் டு ஹேவ் அ லாட் ஆஃப் health defects. So please do not go for inorganic soy products and be careful about using the soy sauce and everything that we see in the market. Nice. ஓகே, ஸோ சோயா ப்ராடக்ட்ஸ் பற்றி வந்து பேசும்போது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் கட் டெஃபினிஷன் வந்து கொடுத்துருந்தீங்க. ஒரு நல்ல ஒரு கிளியர் பிக்சர் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கிடைக்கும் இல்லையா இந்த மாதிரியான ஒரு ஆன்சர் கிடைக்கும் பொழுது? எக்ஸாக்ட்லி, ஒரு புது விஷயத்தை வந்து பயன்படுத்த சொல்லி நல்லது அப்படின்னு வந்து அப்படியே சொல்லிட்டு போயிடாம பிளண்ட்டாக அதை சுற்றி இருக்க நிறைய விஷயங்கள் கான்சிக்வன்ஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுன்ற மாதிரி அண்ட் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னு கூட வந்து சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிளாரிஃபைட் ஆன்சர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை.
வெல்கம் பேக் ஹாலிக்ஸ் பழங்கும் இனியவை நிகழ்ச்சி. இந்த காலை வேளையில தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா மற்றும் மருண் கூட. நம்மளுடைய கெஸ்ட் வந்து சொன்ன விஷயங்கள்ல நிறைய சொன்னப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்து ஈர்த்திருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் வருண். என்ன அப்படின்னா இப்போ பொதுவாக வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றி வந்து பேசும்போது ஓகே இதில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குப்பா, இதில் வந்து கெட்ட விஷயங்கள் இருக்குப்பா அப்படின்னு வந்து ப்ரோஸ் ஆர் கான்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து இது நல்ல விஷயம் தான், பட் இங்கே அதை வந்து வேற ஒரு மாடிஃபிகேஷன் வந்து விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கண்டறிஞ்சா தான் எது சரியான ப்ராடக்ட்ன்றது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு வந்து பேசும்போது எல்லா விஷயத்துக்கும் ஒரு சின்ன ரிசர்ச் ப்ராசஸ் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு தெரியுது இல்லையா? நீங்க தெம்பா பேசுறத பார்த்தா பிரேக்ல போய் நிறைய சோயா வள்ளி வாயில போட்டு வந்திருக்கீங்க போல இருக்கே. இன்னும் இல்லைங்க, நம்ம எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து தெம்பு வரணும்னா நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்தாலே போதும். சோயா பத்தி தெரிஞ்சுக்கிட்டாது. இப்போ வந்து ஹாயா கொஞ்சம் லைட் பேக்கா வந்து நம்ம இரேன் பாய் சார் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை வாழ்க்கையில் எதிர்கொள்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சில நேரங்களில் நம்முடைய எண்ணம் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. நம்முடைய தாட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ஆக்ஷன்ஸை கூட தாட்ஸ் தான் கைட் பண்ணுது. இப்போ நான் வந்து ஒரு பெரிய லிட்ரேச்சராக ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னை அறியாமல் கொஞ்ச நாளில் அது சம்பந்தமான புத்தகங்களை எடுத்து வாசிப்பேன். எனக்கு கவிதை எழுதணும்னு தோணும், கதை எழுதணும்னு தோணும். சிறந்த கதைகள், சிறந்த நாடகங்கள் எங்கே கிடைக்குது, அதை எப்படி நான் வந்து அடையலாம் அப்படிங்கிற முயற்சியை மேற்கொள்வேன். எண்ணம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் அவர்கள் வந்து எதை நினச்சாலும் அடைய முடியும். இன்னும் சொல்லப்போனால் நம் வாழ்க்கையை தீர்மானிப்பதே நம்முடைய எண்ணம் தான். அண்மையில் பொதுப்பணித்துறையில் பணியாற்றிய ஒரு பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளராக பணியாற்றியவர், அவர் ஓய்வு பெற்றுட்டார். அவருக்கு 75 வயசு. பேர் ஸ்ரீநாத்னு பேர். அவர் ஒரு 3 புத்தகங்களை எழுதி அந்த புத்தகங்களை எனக்கு அனுப்பி வச்சார். அதில் ஒரு கதை, ரொம்ப அற்புதமான கதையை கோட் பண்ணியிருந்தார். ஒரு துறவி இறந்து போகிறாரு. அவர் வீட்டுக்கு முன்னாடி அதே நேரத்தில் ஒரு பெண், அந்த பெண்ணும் இறந்து போயிடுறாங்க. இவர் வந்து நரகத்துக்கு போகிறாரு, அந்த பெண் சொர்க்கத்துக்கு போகுது. உடனே இவருக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போய் கேட்குறாரு, இத்தனை நாள் நான் வந்து ஒரு துறவரத்தை மேற்கொண்டேன், காவி உடையோட பஜனை பண்ணேன், பூஜை பண்ணேன், கடவுளோட பேரை உச்சரித்தேன், தவ வாழ்க்கையை மேற்கொண்டேன், அப்புறம் எனக்கு ஏன் வந்து நரகம்? அந்த பெண்ணு சந்தோஷமாக இருந்தா, சாதாரண குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தா, அவன் நல்லா சிங்காரிச்சுக்கிட்டு எந்த விதமான இழப்பும் இல்லை, நல்லா சாப்பிட்டா நல்லா தூங்கினா எந்த இழப்பும் இல்லை, அவளுக்கு எப்படி சொர்க்கம்? சில நேரங்களில் நமக்கும் நரகம் அவங்களுக்குன்னு நரகம்னா கூட பரவாயில்ல, நமக்கு நரகம் அவங்களுக்கு சொர்க்கங்கிறது தான் நம்மளால் தாங்க முடியறதில்ல. அது மாதிரி அவர் கேட்டார். உடனே அவருக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் வந்து துறவரம் மேற்கொண்டீங்க, கரெக்டு தான், உங்கள் உடம்புனால் வந்து நீங்கள் நிறையா வந்து தவ வாழ்க்கையை மேற்கொண்டு சாப்பிடாமல் உடலை வருத்துனீங்க, பூஜை பண்ணீங்க, கடவுளுடைய பேரெல்லாம் உச்சரிச்சிங்க. ஆனால் அந்த லேடி எதுவுமே பண்ணல, உண்மைதான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்போ பார்த்தாலும் அந்த பெண்ணையே பார்த்து இவ அழகாக இருக்கா அப்படின்னு நினச்சிங்க. உங்கள் மனசு என்ன நினச்சதுன்னா அந்த பெண்ணை தான் நினச்சது. உங்கள் வாய் தான் கடவுளுடைய நாமத்தை உச்சரித்தது. ஆனால் அந்த பெண்ணும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தால் கூட எப்போ பார்த்தாலும் இறைவனையே நினைத்து கொண்டிருந்தாள், நல்லதையே நினைத்து கொண்டிருந்தாள். நீங்கள் அவன் எங்கே போகிறா, எங்கே வரா, என்ன பண்ணுறா அப்படின்னு அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அவளோ இந்த துறவி எவ்வளோ மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாரு, இந்த மாதிரி நமக்கு வாய்க்கலையே, கடவுளே அடுத்த பிறவியிலையாவது நான் நல்லபடியாக பிறந்து நல்ல வாழ்க்கையை வாழணும், உன்னுடைய பணிக்கு என்ன நான் அர்ப்பணிச்சுக்கணும்னு எப்போ பார்த்தாலும் கதவை திறக்கும் போதிலேருந்து எல்லா நேரத்துலையும் இறைவனையே அவள் சிந்திச்சுக்கிட்டு இருந்தா. அதனால தான் அவளுக்கு சொர்க்கம், உனக்கு நரகம். அப்போ வந்து அவர் கேட்டார், அப்போ நான் பண்ண அந்த தவத்துக்கு, நான் சாப்பிடாம விரதம் இருந்ததுக்கு, நான் எப்போ பார்த்தாலும் ஜடாமுடி வளர்த்துக்கிட்டு இருந்ததுக்கு, அப்புறம் நான் வந்து பூஜை பண்ணதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே பலன் கிடையாதா? அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் இறந்தப்போ உங்கள் உடலுக்கு எவ்வளோ மரியாதை செஞ்சாங்க, எத்தனை பேர் வந்து மரியாதை செஞ்சாங்க. ஆனால் அந்த பொண்ணு இறந்து போன போது யாருமே மரியாதை செய்யலையே, சாதாரணமாக இல்லை அவளை கொண்டு போய் எரித்தாங்க. உங்களை எவ்வளோ சகல மரியாதையோடு பல பேர் வந்து எரித்தாங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, உடலால் செய்த நற்பயனுக்கு உடலுக்கு மரியாதை கிடைச்சது, மனத்தால் செய்த நற்பயனுக்கு மனத்துக்கு மரியாதை கிடைச்சது அப்படின்னு. அதாவது
உடல் மூலம் நம்ம சிலது செய்யலாம், ஆனால் அது முக்கியமல்ல. மனம் மூலம் எண்ணம் மூலம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நாம் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம், இது உடல் மூலம் செய்யப்படுகிற ஒன்று. கடனேன்னு சாப்பாடு போட்டால் அதனால் பலன் வராது. சாப்பாடு போடும்போது அவங்க சாப்பிட்றத பார்த்து ரசித்து, இவங்க பசி ஆறணும், இவங்க நல்லா இருக்கணும், இவங்களுக்கு நோய் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி நாம் அவங்களுக்கு அன்னத்தை தானம் பண்ணோம்னா அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை தரும். அப்போ எண்ணம் தான் முக்கியமானதாக இருக்குது, உடல் அல்ல. அதனால் எண்ணங்கள் வலிமையானவை. அந்த எண்ணங்களை நேர்படுத்தினால், சீர்படுத்தினால், செம்மைப்படுத்தினால், ஒழுங்குபடுத்தினால் நம் வாழ்க்கை மட்டுமல்ல, நம்மை சார்ந்த அனைவருடைய வாழ்க்கையும் ஒளிபெறும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யோர் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோயா சாப்பிட்டா எவ்வளோ ஸ்ட்ரென்த் வருமோ அதே மாதிரி இந்த பகுதியை கடந்து வந்தோம்னா நம்மளுக்கே ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் ஏற்படுறது பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே நம்ம டெய்லி ஒரு ரூட்டீனில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு அதை உடச்சி ஒரு புது விஷயத்தை இன்க்ரீடியண்ட்டை குட்டி விஷயமா இருந்தாலும் சேர்த்துக்கிட்டோம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய கலர் ஷேட் அது மேலே அச்சா மாதிரி யாரும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம சமையல் ஃபுல்லாக செய்கிறோம் இல்லையா, அதில் ஒரே ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும்போது டோட்டலாக அதோட டேஸ்ட்டு டிஃபர் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட். ஆனால் நம்ம ஆட் பண்ணுறது இன்னும் இவ்வளோடு தான் ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் நம்ம எல்லாரும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக ஏற்படுத்தினாலும் ஒரு பெரிய மாற்றமாக அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நம்மளோட எபிசோடும் இருந்ததுன்னு சொல்லலாம். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். அதற்கும் காத்துருங்க, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். பாபா அண்ட் டாடா ஃப்ரம் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருண் மற்றும் சாமி ஆன் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவாய் என்று.